அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினே வேங்கடவர்க்கென்ன விதி என்ன விம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. வேத உபனிஷத்தினுடைய சாரம், வேதமனைத்துக்கும் வித்தாகும் திருப்பாவை. ஆண்டாள் நாச்சியார் கண்ணனையே நாதனாக அடையணும்னு தன்னுடைய ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக மாற்றிண்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் பெண்களை கோபிகை பெண்களாக தான் ஏறிட்டுண்டு நந்த பவனமாகிய நந்தகோபருடைய திருமாளிகை, அதாவது இப்போ இருக்கக்கூடிய வடபெருங்கோயிலுடையானுடைய கோயில், அங்கே போய் கண்ணனை சரணாகதி பண்ணணும்னு ஆரம்பித்த ஆண்டாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கோபிகையாக எழுப்பிண்டே வரான்னு நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். 6வது பாட்டிலேருந்து 15வது பாட்டு வரைக்கும் இந்த திருப்பாவையினுடைய 2வது பகுதி ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அதில் கிட்டத்தட்ட எல்லாரையும் எழுப்பியாச்சு. இப்போ ஒரு கோபிகையினுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கிறா. அதனால் வெளியில் கூட்டம் அதிகமாக இருக்குது. இத்தனை நாள் அவ்வளோ கூட்டம் இல்லை. அத்தனை கோபிகைகளையும் எழுப்பி வந்துட்டு எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா. அதை கேட்டு கூட உள்ளே இருக்கவோ எழுந்துக்கலை. வாசல்லேருந்து குரல் கொடுக்குறா, அம்மா நீ இவ்வளவு தூரம் நேற்றுக்கு நான் முதல்ல எழுந்து வந்துடுவேன், உங்களையெல்லாம் எழுப்புவேன்னு பேசினியே, இன்னும் தூங்கின்னு இருக்கியே. உள்ளே இருக்கிறவோ கேள்வி கேட்குறா, பொழுதே விடியலை, உங்களுக்கெல்லாம் கிருஷ்ண பக்தியினால் அர்த்தராத்திரியில் எழுந்து வந்து தூங்குறவாளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேள், அதனால் இங்கே பொழுதே விடியலை, பொழுது விடிஞ்சதுக்கு என்ன அடையாளம்னு இப்போ கேட்குறா. இப்போ 2-3 பாசுரங்களில் இந்த மாதிரி யாரும் கேட்கலையே, வா நேராக பகவானுடைய பெருமையை சொல்லிட்டு போயிட்டா. இப்போ இந்த அடையாளத்தை கேட்ட உடனே அதை சொல்லிண்டு ஆரம்பிக்கக்கூடிய உங்கள் புழக்கடைன்ற அற்புதமான பாசுரம் இன்றைய தினம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதல்தார் எங்களை முன்னமெழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். என்ன அடையாளம்னு கேட்டியே, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். செங்கழு நீர் பூவானது மலர்ந்தது, ஆம்பல் புஷ்பத்தினுடைய அந்த புஷ்பம் அப்படியே கூம்பி ஒரு முக்கா போயிடுது. இதான் பொழுது விடியறதுக்கு அடையாளமா. இப்போ ஆண்டாள் சொல்கிறதுலேருந்து நமக்கு என்ன புரியுறதுன்னா, பொழுது விடியும் போது செங்கழு நீர் பூவானது மலரும், ஆம்பல் பூவானது குவிந்து கொள்ளும். அது ரெண்டுமே ஒரு அடையாளமாக இருக்கேன்னா, அப்போ உள்ளப்படுத்துன்னு இருக்கக்கூடிய கோபிகா சொன்னால், இன்னும் பொழுது விடியவே இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செங்கழு நீர் ஆம்பல் பூக்கெல்லாம் எப்போவுமே உங்களை மாதிரியே கிருஷ்ணனுடைய ஞாபகம், அதனால் அது மலர்ந்தும் கூம்பியும் வந்துடுத்தோ என்னமோ, எனக்கு என்னமோ இப்போ பாதராத்திரி தான், இதை ஒரு அடையாளமாக நான் நம்ப மாட்டேன்னா. ஆண்டாள் சிரிச்சுட்டே சொன்னா, அம்மா நீ பாட்டை சரியாக கேட்கல, நாங்கள் ஆரம்பித்தே நீ காதில் வாங்கிக்கல போல இருக்கு. புழக்கடை தோட்டத்து வாவியுள்னு எங்கள் வீட்டு புழக்கடையை பற்றி சொல்லலை, கொஞ்சம் எட்டி பாரு. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், உங்கள் வீட்டிலையே இருக்கக்கூடிய அந்த ஆம்பல் புஷ்பமும் செங்கழு நீர் புஷ்பமும் எப்படி இருக்குன்னு நீ பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வா. அதனால தான் இந்த ஆம்பல் புஷ்பத்துக்கு எப்போவுமே இந்த திருப்பாவையில் பொழுது விடியும் போது ஒரு கவலை வந்துருமா, குவிஞ்சுன்றுமா. ஏன்னா நம்ம கண்ணனை பார்க்க முடியாது, இது மொட்டா இருக்கேன்னு நம்மளை பறிச்சுட்டு போய் கோயிலில் கொடுக்க மாட்டாளே, யாரும் நம்மளை மாலையாக தொடுத்து கட்ட மாட்டாளே. ஏன்னா கிருஷ்ணனுக்கு பிடிச்சது எதுன்னா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதுன்னு சொன்னார். எனக்கு ஒரு இலையை கொடுங்கோ, இல்லை எனக்கு ஒரு பூவை கொடுங்கோ. பூனா வாசனையான பூ கூட நான் கேட்கல, ஒரு துளசி இருக்க பச்சை பசேல்னு நாற்றத்துழாய்முடி நாராயணன்னு சொல்லியிருக்காளே, அந்த துளசியாவது எனக்கு கொண்டு வந்து கொடுங்கோ. அதுவும் முடியலன்னா ஒரு பழத்தை கொடுங்கோ, ஒன்றும் முடியலன்னா ஒரு தீர்த்தத்தையாவது கொடுங்க. தோயம்னா வாட்டர், அதாவது ஒரு தீர்த்தம்,
அந்த ஜலத்தையாவது எனக்கு நீங்கள் கொடுங்க. ஜலம்னா நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வேண்டாம். இது மாதிரி திருப்பாவை பாசுரங்களை பாடி மார்கழி மாதத்தில் காலம்பரை எழுந்து பக்தியில் ஈடுபட்டு என்னுடைய திருக்கோயிலுக்கு வந்து என்னை தரிசனம் பண்ணுற போது அந்த காலை வேளை ஆனந்தத்தில் உங்களுடைய பிரேம பக்தியினால் நமக்கு இப்படி புண்ணியமா, நமக்கு இப்படி பாக்கியமான உங்கள் தொண்டை அடைச்சி உங்கள் கண்ணுலேருந்து ஒரு தண்ணீர் வரும் பாருங்க. அந்த தண்ணீரை நீங்கள் கொடுக்க வேண்டாம், நானே கையை நீட்டி எடுத்துக்கிறேன்ற அளவுக்கு கருணையோட பகவான் இருக்காராம். அதனால தான் பூக்கள் கூட திருப்பாவையில் ஆண்டாள் சொன்னால், ஆம்பல் வாய் கூம்பினகான் ரொம்ப கஷ்டத்தோடு வாடி நம்ம இப்படி மலர்ந்திருந்தா எடுத்துகிட்டு போயிருப்பாளேன்னு நினச்சிட்டு தான். அப்போ கோபிகா சொன்னால் இதையும் ஒரு அடையாளமாக எடுத்துக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? கண்ணனுக்கு காலம் அகாலம்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் மதுராபுரியில் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் பிறக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய தாமரைப்பூலாம் வேண்டுகோள் வச்சதான், கிருஷ்ணா நாங்கள்லாம் மூடிண்டு இருக்கோம், கூம்பிண்டு இருக்கோம், நீ பிறந்து ஓடி போயிட போகிறேன் நந்தகோகுலத்துக்கு, உன்னை பார்க்க வேண்டாமான்னு. உடனே கண்ணன் கருணையோடு என்ன பண்ணார், அப்படியா பரவாயில்ல, இப்படியே நீங்கள் மலர்ந்துருக்கோன்னு சொல்லி அத்தனை தாமரை மலரையும் காலம்பர சூரிய உதயத்தில் மலர வேண்டிய தாமரையை கண்ணன் ராத்திரியே மலரும்படியாக பண்ணிட்டான். அதனால என்னாச்சு, மைவண்ணனரும் குஞ்சி குழல் பில் தாழ மகரம் சேர் குழையிரு பாடிலங்கியாட எய்வண்ண வெஞ்சிலையே துணையாய் எங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் கண்ணினையும் அரவிந்தம் திருவடியும் அகுதே. அதனால உங்க கிருஷ்ணனுக்கு என்னாச்சு, தாமரையை பூக்க வேண்டிய காலம்பர பூக்க வேண்டிய பூவை ராத்திரியே மலர வச்சதுனால சந்தோஷத்தில் எல்லாரும் கண்ணனை பார்த்தாலே அவன் கையை தாமரை, கால் தாமரை, தாமரை கண்ணன், தாமரை திருவடி கொண்டவன் அப்படின்னு வர்ணிக்கிறார். அதனால் உங்கள் கண்ணனுக்கு இதெல்லாம் சுலபம். இந்த ஆம்பல் பூவோ செங்கழுநீர் பூவோ அவங்ககிட்ட ஏதான பிரார்த்தனை பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் ஒரு அடையாளமாக நான் ஒத்துக்கவே மாட்டேன். வேற ஏதாவது அடையாளம், செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதல்தார். சரி, பூக்களை விட்டுடுங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வெண்பல் தவத்தை, அதாவது வெள்ளவெளேன்னு பற்கள் இருக்கக்கூடிய செங்கல் பொடிக்கூரை, அதாவது காவி வஸ்திரத்தை அணிஞ்ச சாதுக்கள் எல்லாரும் அங்கேருந்து கோயிலை நோக்கி சங்கிடுவான் போதந்தார். சங்க ஊதறத்துக்காக போகிறா. தமிழில் சங்குன்னா ரெண்டு அர்த்தம். ஒன்று சாவி திறவுகோல், இன்னொன்று சங்குன்னா ஊதுறது. இவா சங்க ஊதறத்துக்கு போகிறான்னு சொல்லலாம். சங்கிடுவான் போத இந்த கோயிலை போய் இவா தான் திறக்கணுமா மார்கழி மாதத்தில் அதிகால வேளையில். அதனால் இவா குளிச்சுட்டு நல்ல பளிச்சுன்னு காவி வஸ்திரத்தை உடுத்திண்டு பல்ல தேய்ச்சுட்டு சுத்தமாக வெண்பல் தவத்தவர்களாக அந்த திறவுகோலான சாவியை எடுத்துண்டு சங்கிடுவான் போகின்றார். அது ஒரு அடையாளமாக உனக்கு தெரியலையா? வா, ஹரே ராம ஹரே ராம நாமைவ நாமைவ மம ஜீவனம் ஹரி ஹரி ஹரின்னு உறக்க ஹரிநாமம் பஜனை பண்ணிட்டு போகிறாளே, அது உனக்கு கேட்கலையா? இல்லை சங்க ஊதரவாளை போய் சங்க ஊதுங்கோ சீக்கிரம் கோயில் திறக்கணும்னு உத்தரவு போடுறதுக்கு சங்கிடுவான் போதந்தார். இன்றைக்கும் சில கிராமங்களில் கோயில் காலம்பரை திறக்க போகிறது அப்படின்னா சங்கு ஊதுறதுன்றது ஒரு வழக்கமாகவே இருக்குது. அதுதான் ஒரு அடையாளம். அந்த ஒரு அடையாளத்தை சொன்னால் அது மாத்திரம் இல்லை, உள்ளே இப்படி படுத்துண்டு அது வந்தாச்சா இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு நீ பேசின்னு இருக்கியே. நேற்றுக்கு நீ என்ன சொன்ன ராத்திரி, நாளைக்கு வந்து நான் முதல்ல உங்கள் எல்லாரையும் எழுப்பிடுவேன், இந்த கோஷ்டியில் முதல்ல நான் இப்பேன்னு சொன்னியே ஞாபகம் இருக்கா? எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாயே. எங்களை முன்னாடி எழுப்புறேன்னு பேசினவோ இன்னைக்கு உள்ளே படுத்துண்டு நாங்கள் வந்தாலும் எழுந்துக்காம இதை ஒத்துக்க மாட்டேன் அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறியே. நானாதாய் உரிமையோடு கேட்குறா, உனக்கு வெக்கமே இல்லையா? இப்படியெல்லாம் பேசுகிறமேன்னு உனக்கு அவமானமாக தோணலையா? நாவுடையாய், நாவன்மை படைத்தவோன்னு நினச்சிண்டு கெட்டிக்கார்த்தனமாக பேசுகிறோன்னு நினச்சிண்டு நீ ஒவ்வொரு அடையாளத்துக்கும் ஏதோ ஒன்று சொல்லின்னு இருக்கியே, இது சரி கிடையாதுமா. நீ கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல்லுன்னு வள்ளுவர் சொன்னார். ஆண்டாள் என்ன உணர்த்தரா நமக்கு? ராமாயணத்தில் ஹனுமானை பார்த்த உடனேயே ராமன் எதனால் மயங்கினார்னா லக்ஷ்மணன்கிட்ட சொன்னார், அப்பா இவன் பேச்சு சுத்தமாக இருக்குது, அடக்கமாக இருக்குது. நாவன்மைன்றது அடக்கத்தோடு இருக்கணும். எதை பேசணுமோ அதை அளந்து பேசுகிறான். அனாவசியமான வார்த்தைகள்லாம் பேசுறது கிடையாது. நான் ரிக்வேத வினீதஸ்ய நான் யஜுர்வேத தாரினகானா. அதே மாதிரி ஒரு பேச்சு இனிமையாகவே இல்லையே. நானாதாய்
நாவுடையாய். அப்போ தான் அவளுக்கு புரிஞ்சது. உள்ளேருந்து மன்னிப்பு கேட்டுடா, அடாடா நான் பண்ணது தப்பு, நேற்றுக்கு அப்படி சொன்னேன் முன்னாடி வரேன்னு, நான் சொன்னதையே மறந்து உங்களோட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கனே, எழுந்து வந்துடுறேன், அதுக்குள்ளே நம்ம கிளம்பி போய் என்ன பண்ண போகிறோம், யாரை நாம் போய் பாட போகிறோன்னு சொல்லுங்கோன்னு சொன்னால் அதுவும் மறந்து போயிடுத்தா அவனுக்கு. பரவாயில்ல. சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாயே. ஒரு பாட்டில் சொன்ன திருமாலோட பெருமையை அடுத்த பாட்டில் ஆண்டாள் சொல்ல மாட்டா. அதான் அழகு. இப்போ என்ன சொன்னா, சங்கு சக்கர கதாதாரியாக பகவானுடைய ரூபத்தை வர்ணிக்கிறா இந்த பாட்டை முடிக்க செய்ய. சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட வேண்டும். ஏன்னா பகவான் சங்கு சக்கரத்தோடு இருந்தால் தான் அவருக்கு பெருமையே. கிருஷ்ணனுக்கு எங்கே சங்கு சக்கரம் வந்தது, திருமாலுக்கு தானேன்னு நீ நினச்சிக்க வேண்டாம். பகவான் கண்ணன் பிறக்கும் போதே சங்கு சக்கரத்தோடு பிறந்தானான். அவன் தேவகி அம்மாவுக்கு பஞ்சாயுதங்களோட தரிசனத்தை கொடுக்கணும்னு தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சார்ங்ககதாத்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம். பாகவத ஸ்லோகம். சங்கு சக்கர கதாதாரியாக பகவான் வந்து அவதாரம் பண்ணான். யசோதை வழக்கச்சே அவன் கையை அப்படி பிரித்து பார்த்தா கைத்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணிரேனா யசோதா. சங்கு சக்கரம் அம்மாவுக்கு தரிசனம். அதே மாதிரி வளரக்கூடிய காலத்தில் பிரம்மாவுக்கு சங்கு சக்கரத்தோட தரிசனம், அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் பண்ணி முடிக்கச்சே சங்கு சக்கரத்தோட தரிசனம்னு சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். அப்படிப்பட்ட தடக்கையனாக இருக்கிறவன் யாரு? பங்கைய கண்ணன். நீதானே சொன்ன தாமரையை மலர வச்சான்னு. அப்படிப்பட்ட அந்த பங்கைய கண்ணனை கம்புஜம், கமலம், பத்மம், பங்கஜம், புண்டரீகம்னு எந்த தாமரைக்கு பேர் இருக்கோ அத்தனையும் தன் கண்ணில் கொண்ட பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். பாடி எங்கள் கோஷ்டியில் சேர்ந்துக்கோன்னு அவளை எழுப்பிண்டு அடுத்த தோழி வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்புறா. உத்தமமாக உங்கள் புழக்கடைன்னு சொல்லக்கூடிய கண்ணனுடைய பெருமையை விவரிக்கக்கூடிய உயர்ந்த பாசுரம் இன்றைய தின பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழநீர் வாய்ந்து அமல் வாய் கோம்பினக்கான். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழநீர் வாய்ந்து அமல் வாய் கோம்பினக்கான். செங்கல் கொடி கூரை எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் தங்காய் எழுகிறார் நாடாதாழா உடையாய் சங்கோடு சக்கரம் ஏங்கும் தடகையல். சங்கோடு சக்கரம் ஏங்கும் தடகையல் பங்கைய கண்ணானே பாடலோரம் பாவாய். பங்கைய கண்ணானே பாடலோரம் பாவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. எல்லாம் வல்ல அண்ணாமலை பெருமானுடைய திருவருளினாலே திருவண்ணாமலை தலத்தில் மாணிக்கவாசகர் மணங்குளிர் மார்கழியில் திருவம்பாவையை பாடியருளினார் என்பதையெல்லாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். முதல் 8 பாடல்களிலே ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு நீர்நிலைக்கு சென்று காத்யாயனி நோன்பு நோர்க்கு சென்ற அந்த கன்னிப்பெண்களெல்லாம் சேர்ந்து இப்பொழுது பாடி வருகிறார்கள். முந்தைய பாடலிலே
அந்த பொய்கையே அம்மையப்பனாக இருக்கின்றது, அதனால் எங்களை ஆட்கொள்ள வல்லுவதற்கு அந்த திருக்குளமே போதும் என்று சொல்கின்ற வகையிலே பாடி மகிழ்ந்தார்கள். இன்றைய தினம் 14வது பாடலாக காதார் குழையாட பைம்பூன் கலநாட என்று தொடங்குகின்ற இந்த பாடல் 12 திருமுறைகளிலே அம்மைக்கென்றே ஒரு பாடலும் தனியாக இல்லாத காட்சியை காணுகின்றோம். ஆனால் மாணிக்கவாசகர் 8வது திருமுறையாக இருக்கின்ற இந்த திருவாசகத்துள் திருவம்பாவியிலே ஒரு பாடலை அம்பிகைக்கென்றே வடித்தெடுத்த பாடல் போல் அருமையாக இனிக்கின்றது. காதார் குழையாட பைம்பூன் கலநாட, இந்த ஆட ஆட என்று வருகின்ற அந்த கவிதை இன்பம் இருக்கிறதே, அது மிகச் சிறப்பானது. ஒரு சொல்லையே மறுபடியும் மறுபடியும் அடுக்கி கவிதை இன்பமும் அதே சமயம் பக்தி வெள்ளமும் குறையாமல் அருமையாக மிகவும் கவிதை இனிப்பாக தருகின்ற அந்த கவிதை இந்த காதார் குழையாட பைம்பூன் கலநாட என்று வருகின்ற கவிதை எனலாம். கவிதை சிறப்பிலே மேம்பட்டிருக்கின்ற மாணிக்கவாசக பெருமான் காதார் குழையாட பைம்பூன் கலநாட, பெண்களுடைய காதுகளிலே எந்த அணிகலன் போட்டாலும் அவை அழகாக இருக்கும். அப்படி அதுவும் சிறு பெண்களின் காதுகளில் செவிகளில் தோடு அணிகின்ற பொழுது, கம்மல் அணிகின்ற பொழுது, தொங்கட்டான் அணிகின்ற பொழுது அவையெல்லாம் மிகச்சிறப்பான அழகை தரும். அப்படி இந்த கன்னிப்பெண்களெல்லாம் தம்முடைய செவிகளிலே பலவிதமான அணிகலன்களை அணிந்து ஆபரணங்களை அணிந்து வருகிறார்கள். பைம்பூன் கலநாட, பசுமை பொருந்திய பசுந்தங்கத்திலே புதிய தங்கத்திலே செய்து வருகின்ற அந்த அணிகலன்களையெல்லாம் அவர்கள் சூடிக்கொண்டிருக்கிறார்கள். கோதை குழலாட, வண்டின் குழாமாட, கூந்தலில் அணியும் மலர்கள் இருக்கின்றனவே, அவையெல்லாம் அந்த கூந்தல் அங்கே நீர்நிலையில் மூழ்குகின்ற பொழுது அவையும் ஆடுகின்றன. வண்டின் குழாமாட, ஏனென்றால் அந்த வண்டுகள் எல்லாம் அந்த திருக்குளத்தில் மலர்கள் பூத்திருக்கின்றன.
அன்றளர்ந்த மலர்கள் ஆகையினாலே விடியற்காலையிலே நல்ல தேன் குடிக்க வருகின்ற வண்டுகளெல்லாம் இவர்கள் கோதை குழலாட வண்டின் குழாமாட என்று சொல்கின்ற பொழுது இவர்கள் மூழ்குகின்ற பொழுது இவர்களுடைய முடியிலிருந்து எழுகின்ற வண்டுகளுடைய ஆட்டம், அங்கே திருக்குளத்திலேயே இருக்கின்ற அந்த பூக்களின் மீது இருக்கின்ற வண்டுகளினுடைய ஆட்டம் என்று வண்டின் குழாமாட சீதப்புணலாடி சிற்றம்பலம்பாடி. சீதப்புணல் என்றால் மிக குளிர்ச்சியான புனல் நீர். அப்படிப்பட்ட சீத உஷ்ணம் சீதோஷ்ணம் என்று சொல்வது போல, தட்பம் ப்ளஸ் வெப்பம் தட்ப வெப்பம் என்று சொல்வது போல பனிப்பருவம். அதனாலே மலர்கள் எல்லாம் வாடாமல் இருக்கின்றன. அவனுடைய சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி. எப்படி சிற்றம்பலத்தை பாடுகிறார்கள்? நுண்ணிய ஞானப்பெருவழியாக இருக்கின்ற அந்த சிற்றம்பலத்தை, கனகசபையை, ஆகாயத்தலமாக இருக்கின்ற அந்த தலத்தை, மாணிக்க வாசகரை ஆட்கொண்டது திருப்பெருந்துறையாக இருந்தாலும் மாணிக்க வாசகர் இறைவனோடு இரண்டரக் கலந்தது திருத்தில்லை என்பதினாலே அந்த தலம் மிகச் சிறப்புடைய தலமாக, மாணிக்க வாசகருக்கு ஏற்ற உயர்ந்த தலமாக, மேன்மையுடைய தலமாக விளங்குகிறது. பசு தன்னுடைய உடல் முழுவதும் குருதியினாலே பால் நிரப்பி இருந்தாலும் அதனுடைய மடியிலிருந்து தான் பால் கறக்க முடியுமே ஒழிய வேறு எந்த உறுப்பிலிருந்தும் பெற முடியாது என்பது போல அந்த திருவருள் திருவாசகத்தில் வருகின்ற தில்லையிலே இருக்கின்ற நடராஜ பெருமானுடைய திருவருள் எங்கும் நிறைந்த கடவுளை பால் மடியந்து பெறுவது போல பரம்பொருள் வெளிக்குள் வெளி கடந்தது என்பதை, ஞான பெருவழியில் இருக்கிறது என்பதை பாடுகின்றார் மாணிக்க வாசகர். உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகிழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று பாடுவது போல அவனை பாடி கசிந்து உள்ளம் உருகி நெக்குருகி நிற்கின்ற பொழுது அவனுடைய திருவருள் முழுமையாக கிடைக்கும் என்பதை அடியார்களுக்கு சொல்வது போல, ஆன்மாக்களுக்கு சொல்வது போல பெண்கள் கூற்றாக, கன்னிப்பெண்கள் கூற்றாக மாணிக்க வாசகர் வழங்குகிறார் இப்பாடலை. வேத பொருள் பாடி அப்பொருளாம் ஆபாடி சீத புனலாடினார்கள். திருச்சிற்றம்பலத்தில் இருக்கின்ற அந்த பெருமானை பாடினார்கள். அப்புறம் வேத பொருள் பாடி பிறகு வேத பொருள் பாடுகிறார்கள். வேதத்தின் பொருள் யாது? வேதத்தின் பொருள் இறைவனே. அந்த இறைவனே வேதம், வேதமே இறைவன். பரம்பொருளை உணர்த்துகின்ற அந்த வேதப்பொருளை பாடி, வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாபாடி, வேதங்களின் உட்பொருள் அவனே என்பதை, இல்லக விளக்கது இருள் தீர்ப்பது, பல்லக விளக்கது பலருங்காண்பது, சொல்லக விளக்கது சோதியுள்ளது, நல் அகவிளக்கது நமச்சிவாயவே என்று சொல்லுகின்ற பொழுது நமச்சிவாயமே வேதத்தின் உட்பொருள் என்று சொல்வது போல, தில்லை நடராஜனே வேதத்தின் உட்பொருள் என்று சொல்வது போல இந்த பாடல்களை வரிய அமைத்து வேதங்களின் உட்பொருள், வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே என்று சொல்வது போல, குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொடுஞ்சுடற்குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தன் மனத்திடை மன்னிய மன்னே என்று சிவபெருமானை மாணிக்க வாசகர் இன்னொரு பாடலிலே பாடுவது போல இங்கே குறைவிலா நிறைவாக இருக்கின்ற அந்த ஜோதியை, ஆனந்த ஜோதியை, அருட்பெருஞ்சோதியை, தனிப்பெருங்கருணையை அவர் பாடுகின்றார்கள். சோதித்திறம்பாடி இறைவன் ஒளி வடிவமாக இருக்கின்றான், பேர் அருள் வடிவமாக இருக்கின்றான். ஓசை ஒளியலாம் ஆனாயினியே என்பது போல, சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்பது போல, ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே என்று சொல்வது போல, அவன் பேரொளி பிழம்பினனாக அண்ணாமலையில் நின்றது போல சுடராக சோதியாக என்று அவனுடைய மேனி சோதி மேனியனாக திகழ்கின்றது என்பதை பாடி சூழ்கொன்றை தார்பாடி அவன் மேலே அணிந்திருக்கின்ற கொன்றை மலர் பூ, கொன்றை மலர் மாலை போல மலர்வது, அது ஓங்காரத்தை உணர்த்துவது என்று பாடியிருக்கிறார்கள். அப்படி ஓங்காரம் குறிக்கின்ற அந்த கொன்றை மலர் மிகச் சிறப்பான மலர் பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு. அதனால்தான் அவன் கொன்றை பாடி சூழ்கொன்றை தார் பாடி, தார் என்றால் மாலை, மாலை அலங்கள் கன்னி தாமம் கோதை பிணை துணையல் படலை தெரியல் அலங்கல் என்றெல்லாம் பெயர் பெறும் அந்த தார் என்பது மாலையை குறிக்கின்ற சொல். அந்த
மாலையை பாடி ஆதித்திறம்பாடி அவனுடைய ஆதியான தன்மை, அவனுடைய அந்தமான தன்மை, அவனுடைய ஆதித்திறம்பாடி அந்தம் ஆமாறுபாடி அவன் எல்லா உலகிற்கும் முதலானவன், அவனே எல்லா உலகிற்கும் எல்லா உயிருக்கும் இறுதியானவன் என்பதை பாடி அப்படிப்பட்ட உலக வாசனையெல்லாம் நம்மை தவிர்த்து பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பொய்வளை, நம்மை எல்லாம் உலக வாசனை ஒட்டாமல் பக்தி வாசனையிலேயே நம்மை பிரித்தெடுத்து வளர்த்த அந்த பெருமாட்டியினுடைய பாதத்தின் திறம்பாடி உமையுருவாகனாக இருக்கின்ற அந்த இறைவன், மாதுருவாகனாக இருக்கின்ற அந்த இறைவன், அப்படிப்பட்ட போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருள்கனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பதங்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் என்று பாடுவது போல அவனுடைய ஆதியும் அந்தவுமாக இருக்கின்ற அந்த பெருமானுடைய திருவருளை, மாதுரு வாகனாக இருக்கின்ற அந்த பெருமானுடைய திருவருளை பாடி ஆடேலோர் எம்பாபாய் என்று முடிக்கின்ற அந்த காட்சி மிக மிக அழகிய காட்சி. மறுவினிய பொற்பாதம் என்று சொல்வது போல அவனுடைய திருவடிகள், அம்மையும் அப்பனுமாக இருக்கின்ற அவனுடைய திருவடிகள், மாதுருவாகனாக இருக்கின்ற அவனுடைய திருவடிகள் நமக்கு மேன்மையை அளிப்பன, அம்மையின் வழியாக அளிப்பன என்று இந்த அம்மைக்கு முதன்மை கொடுத்து பாடிய இந்த பாடலின் திறம் மிகவும் போற்றற்குரியது. ஆட ஆட என்ற கவிதை நயமும் பக்தி நயமும் பக்தி வெள்ளமும் சிறந்திருக்கின்ற பாடல் இது என்று கூறி இதன் வழியாக நம்முடைய பக்தி மார்க்கத்தில் நம்முடைய உள்ளத்தை செலுத்த வேண்டும் என்பதை மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய மாணிக்க வரிகளாலே மனங்குளிர் மார்கழியில் நிறைவு செய்கிறார். நாமும் நிறைவு செய்து நாளையும் சிந்திப்போம்.